காட்டின் சூழலும் மரியாதையின் பாடமும் ஒரு பசுமையான அடர்ந்த காட்டுல உயரமான மரமும் அழகான ஆறும் நல்ல ஜொலிக்கிற அருவி எல்லாம் இருந்தது. அங்க உள்ள எல்லா விலங்குகளும் ஒவ்வொரு விதத்துல திறமையா இருந்தது. ஆனா அங்க உள்ள சிங்கம் மட்டும் நான் தான். ராஜா, நீங்க எல்லாம் என்னோட அடிமைங்க அப்படின்னு ஒருத்தரையும் மதிக்காம இருந்தது. மத்த விலங்குகளும்ப ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை குடுக்காம தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுல எல்லா ஆறுல உள்ள தண்ணியும் வத்தி வறண்டு போச்சு. சாப்பாடும் எதுவுமே கிடைக்கல. எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து சாப்பாடு தேடுனாதான் கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாருமே ஒத்துமையா இல்ல. ரொம்ப திமிரா இருந்த சிங்கமும் தண்ணிய தேடி ரொம்ப அலைஞ்சு களைச்சு போச்சு. வழியில அங்க யானைய பாத்துது. சிங்கம் யானைட்ட உதவி கேட்டுது. நீ நெறைய இடம் சுத்தி பாத்திருப்ப, தண்ணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க உதவி பண்றியான்னு கேட்டுது. யானை சொல்லுச்சு, எனக்கு ஒரு ரகசிய நீர்த்தொட்டி பத்தி தெரியும். ஆனா அங்க நாம போகதுக்கு ரொம்ப கஷ்டமான பாதைய தாண்டி போகணும். நாம தனியா போக முடியாது. எல்லா விலங்குகளோட உதவியும் வேணும்னு யானை சொல்லுச்சு. சிங்கம் கர்வத்தோட சொல்லுச்சு. எனக்கு உதவி வேணுமா? நானே ஒரு அரசன். எனக்கு எதுக்கு உதவி? அப்படின்னு சொல்ல, யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. நீ அரசனா இருக்கலாம். ஆனா போகும் பாதைக்கு வழி தெரியாதுல்ல. குரங்குகளுக்கு மரங்களைப் பத்தி தெரியும். பறவைகள் மேலிருந்து பாதையை பார்த்து சொல்லும். பாம்புகளுக்கு தரையோட உணர்வு தெரியும். நாம ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுத்து ஒத்துமையா போனாதான் வெற்றி கிடைக்கும். சிங்கம் முதல்ல தயங்குச்சு. ஆனா தாகம் காரணமா ஒத்துக்கிச்சு. எல்லாரும் அது ஒத்துமையா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. பாதையின் முதல்ல அடர்ந்த காடு இருந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. நான் முதல்ல போறேன்னு சிங்கம் முன்னேறி போச்சு. ஆனா முட்களும் செதில்களும் அதோடு கால்ல குத்தி காயமாகிட்டு. அப்போ மான் சிங்கம் பக்கத்துல வந்து எனக்கு பாதை தெரியும். என்கூட வான்னு கூட்டிட்டு போச்சு. மத்தவங்களும் பின்தொடர்ந்து போனாங்க. பிறகு ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. அதற்கடுத்து போக வழியில்லாம இருந்துச்சு. அப்போ கழுகு மேலே இருந்து பார்த்து, அங்க ஒரு மரம் கீழ விழுந்திருக்கு. அத பாலமா நாம பயன்படுத்தலாம்னு சொன்னது. கழுகு சொன்ன மாதிரியே அந்த பள்ளத்த கடந்து போனாங்க. கடைசியா அந்த நீர் தொட்டி இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய பாம்பு அவங்க வழிய மறைச்சு நின்னுது. எல்லாரும் பயந்துடாங்க. ஆனா அவங்களோட இருந்த குரங்கு பாம்புட்ட மெல்ல பேசுச்சு. நாங்க உன்னை தொந்தரவு பண்ண வரல. எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது. அத குடிச்சிட்டு கிளம்பிருவோன்னு பக்குவமா சொல்லுச்சு. பாம்பும் குரங்கு மரியாதையா பேசுறத பார்த்துட்டு வழிய விட்டு விலகிட்டு, எல்லாரும் எனக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டேங்க. இல்லனா எனக்கு தண்ணீர் கிடைச்சிருக்காது. உங்கள எல்லாரையுமான்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில உண்மையான வெற்றி கிடைக்கும்னு புரிஞ்சுகிட்டேன்னு சொல்லுச்சு. எல்லாரும் அதிலேருந்து ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. கதையின் நெறி, மரியாதை என்பது யார் பலமானவங்க அப்படிங்கறதுல இல்ல. ஒவ்வொருத்தர் திறமையையும் மதிச்சு வாழ்றதுல தான் இருக்கு.